வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம் சார். இந்த சொல்லுங்க சார். டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக இன்னைக்கு பாஜகவினர் தலைமை அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, கைதுன்றது நடவடிக்கை போலீசார் தரப்புல இருந்து ஏற்பட்டிருக்கு. இதுல மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையும் கைது நடவடிக்கை என்று ஏற்பட்டிருக்கு சார். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது தொடர் நெடுங்கி திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வாயினால இதை வர்ணிச்சிருந்தாரு. அதை தான் நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். பாஜக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியே கிடையாது, அது நோட்டா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்னது யாரு? திமுக காரங்க தானே சொன்னாங்க. திமுக தலைவர்களே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அப்படித்தானே சொல்லிட்டு அலைஞ்சாங்க. அது பாஜக ஒரு பெரிய கட்சியே கிடையாது, தமிழகத்தில் அது நோட்டா கூட போட்டி போடக்கூடிய கட்சி, அது தலையும் கிடையாது வாலும் கிடையாது, இப்படியெல்லாம் தானே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு இவங்களை கைது பண்ணணும்? காலையில் பாருங்க, ஸ்ரீபெரும்புதூர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அங்கேருந்து சென்னை நோக்கி நாங்கள் வந்தோம், வரக்கூடிய வழியில் எல்லாத்தையும் தடுத்து இங்கே போலீஸுக்காரங்க தடுத்து கைது பண்ணி இங்கே வச்சிருக்காங்க, உள்ள விடலை. இதே மாதிரி சென்னையை சுற்றி சென்னை சிட்டி இதை ஒட்டி இருக்கக்கூடிய, அதாவது திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இதை மாதிரி பக்கத்து அண்டை மாவட்டங்கள் எல்லாத்துலேருந்து சென்னையை நோக்கி இன்னைக்கு வந்த பாஜக சும்மா ஏதாவது கொடி பாஜக கொடி கட்டியிருந்தாலே போதும், அவங்க இந்த போராட்டத்துக்கு வர வேண்டாம், சும்மா வந்தாலே போதும், அவங்கள உடனே அரெஸ்ட், உடனே அவங்கள எல்லாம் ஓரம் கட்டி வச்சு அங்கே கைது பண்ணி அங்கே ஒரு இடத்துல வச்சு இப்படி தான் எல்லாம் தடுத்துருக்காங்க. அது அந்த பக்கம் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, சென்னைக்கு உள்ளால இந்த தலைவர்கள் அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இதாவது மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அதே மாதிரி மூத்த தலைவர் ஹெச் ராஜா, அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன், இவங்க எல்லாத்தையும் கூட அங்கங்கே கைது பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதனுடைய உச்சகட்டமாக தான் அதே மாதிரி எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏ கைது பண்ணியிருக்காங்க. எம்ஆர் காந்தி அவர்கள், அப்புறம் நயினார் நாகேந்திரன், அப்புறம் வானதி சீனிவாசன், அப்புறம் சரஸ்வதி அம்மா, இவங்க எல்லாத்தையும் தான் கைது பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் இது மாதிரி எல்லாத்தையும் கைது பண்ணியிருக்காங்க. உச்சகட்டமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களையும் கைது பண்ணியிருக்காங்க. இது ஒரு அயோக்கியத்தனம். ஏன்ட்ட கேட்டீங்கன்னா, ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு போராட்டம் நடத்துறாங்க. எதுக்கு போராட்டம் நடத்துறாங்க? டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறத அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கு. அமலாக்கத்துறை சோதனையில கிடைச்ச ஆவணங்கள் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமாக 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு தமிழக டாஸ்மாக்ல அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் டாஸ்மாக் அலுவலகத்துக்கு முன்னாடி தான் போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் இல்லை, டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி எக்மோர்ல போராட்டம், அவ்வளவுதான் பண்ணிட்டு போறாங்க. அதான் நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி தானே, வந்துட்டு போட்டுமே, இதுக்கு எதுக்கு பயப்படணும்? அவ்வளவுதான். தொடை நடுங்கி திமுக அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வர்ணிச்சது இதுதான். இவ்வளவுதான் இவங்களுக்கு தைரியம். விட வேண்டியது தானே, அவங்க போராட்டம் நடத்திட்டு போட்டுமே, ஜனநாயகம் தானே இது. அதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா அண்ணாமலை அவர்கள் தெளிவா அதை சொல்லிட்டார். இது நிக்க போறது இல்லை, இது தொடக்கம் தான். நாங்க இன்னைக்கு அறிவிச்சுக்கிட்டு போராட்டம் நடத்தினோம், முறையாக நாங்க வரணும்னு நினைச்சோம், நீங்க இதை தடுக்கிறீங்க. அடுத்து முதலமைச்சர் வீட்டே முற்றுகை போராட்டம் நடத்தும், நீங்க என்ன பண்ணீங்க? சொல்லாம கொள்ளாம நடத்துவோம் சார், என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு. பதில் இல்லையா அவங்க கிட்ட? அதை விட முக்கியமா இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இந்த டாஸ்மாக் ஊழல்ல அக்யூஸ் நம்பர் 1 ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லிட்டாரு இன்னைக்கு. டாஸ்மாக் ஊழல்ல அக்யூஸ் நம்பர் 1 ஸ்டாலின், அக்யூஸ் நம்பர் 2 செந்தில் பாலாஜி, இந்த ஜட்டில மோண்டார் பாருங்க அவரு அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிட்டார். ஆனா அக்யூஸ் நம்பர் 3 அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின்ங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவரும் உள்ளதான் இருக்கார். இந்த ஊழல்ல அடுத்து அடுத்த கட்டமாக அக்யூஸ் நம்பர் 1, 2 எல்லாம் போட்டு விசாரணையை தொடங்கும் போது இவங்க எல்லாம் உள்ள வருவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும், அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் சொன்னார்னா கரெக்டா தான் இருக்கும். அவங்களும் கரெக்டா இந்த பாயிண்டை தான் வலியுறுத்தி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக தமிழகத்தில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி முதலமைச்சராக இருந்து இந்த ஊழல் செய்து, இதே மதுவான ஊழல் செய்து அவர் கைது செய்யப்பட்டாரோ, எப்படி மணிஷ் சிசோடியாங்கிற டெல்லி துணை முதலமைச்சர் இதே மதுபான ஊழல்ல கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டாரோ, அதே மாதிரி தமிழகத்திலையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதவாக்கரை அந்த உதயநிதி ஸ்டாலினும் இந்த மதுபான டாஸ்மாக் ஊழல்ல கைது செய்யப்படுவார்கள். செந்தில் பாலாஜி சொல்ல வேண்டாம், அது ஒரு 5 கட்சி அமாவாசை, ஏற்கனவே அது பெயில்ல தான் கிடக்கு, பழையபடி பிடிச்சு உள்ள போடுவாங்க, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இவங்க அப்பாவும் மகனும் கண்டிப்பா ஜெயிலுக்கு போறாங்க அப்படிங்கறத என்னுடைய கருத்து. இதுல லேட்டஸ்டா தகவல் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை இந்த அண்ணாமலை எடுத்திருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தப்பட்ட இந்த போராட்டத்துக்கு அதாவது யாரும் எதிர்பார்க்காத வகையில திருமாவளவன் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, அதை வரவேற்றிருக்காரு. இந்த போராட்டத்துக்கு நாங்க ஆதரிக்கிறோம், போராட்டத்தை வரவேற்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அவர் எந்த உள்நோக்கத்தில் சொன்னாலும் சரி, அந்த ஆளுங்கட்சி கூட்டணியிலிருந்து அண்ணாமலைக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பு. அந்த அளவுக்கு
திமுகவுக்கு அது மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு போராட்டமாக டாஸ்மாக் ஊழல் போராட்டம் இருக்குது, அண்ணாமலை ஐபிஎஸ் எடுத்த போராட்டம் இருக்குதுங்கிறது இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஆனா இது வந்து ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் வந்து மூன்றாவது மொழி. மத்திய அரசினுடைய மோடி அரசினுடைய அந்த தரமான புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நடைமுறைப்படுத்தணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படிங்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய மகன் மூன்றாவது மொழியை படிக்கும்போது, தரமான கல்வியை கற்கும் போது, அதே கல்வியை சமமாக ஏழைகள் படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்திலையும் நடைமுறைப்படுத்தணுங்கிறத நோக்கத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அந்த போராட்டத்தையும் கையில் எடுத்திருக்காரு. அதே மாதிரி கனிமொழியுடைய மகன் அவங்கெல்லாம் மூன்றாவது மொழி படிக்கும்போது ஏழை பழைகள் படிக்கக்கூடாதுங்கிற கேள்வியை கிராமத்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆன்லைன்லேயும் கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 7 லட்சத்தை நெருங்கி அந்த கையெழுத்து இது வந்துட்டு இருக்கு. ஆஃப்லைனில் மக்கள்கிட்ட நேரடியாக சந்திச்சும் தமிழகம் முழுக்க பாஜக நிர்வாகிகள் இந்த இதை கையெழுத்து இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் 8 லட்சத்தை தாண்டி போனதாக சொன்னாங்க. இந்த 2 விஷயம் தான் திமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த திமுகவுக்கு கொள்ளி வைக்க போகுது, திமுக ஆட்சிக்கு கொள்ளி வைக்க போகுதுங்கிறது என்னுடைய கருத்து. தேதி சொன்னதால் தானே அதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்படுகிறது. நாங்க தேதி சொல்லாமே முதலமைச்சர் வீட்டையே வந்துட்டு நாங்க முற்றுகையிட தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுறாரு. எப்படி பாக்குறது சார்? ஆமா, நிச்சயமா அவர் சொன்னா செய்து விடுவார் சார். அவர் கெட்ட பையன் சார் அண்ணாமலை. அவர் சொன்னா கண்டிப்பா செய்வார். அவரு சார், அவர் ஒரு போலீஸ்காரர் சார். அவருக்கு மூளை போலீஸ் அதிகாரியா 9.5 வருஷம் வேலை பார்த்தவர். ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் சார். அவருக்கு தெரியும் எதை எப்படி கையாளணும்னு அவருக்கு தெரியும். நாங்க சொன்னோம், நீங்க வந்து கைது பண்றீங்க, ரைட்டு. இது வந்து ஜனநாயக ரீதி, ஜனநாயக படுகொலைன்னு சொல்லணும், ஜனநாயக விரோதமான செயல்னு சொல்லணும். இது ஒரு சாதாரண போராட்டம் தான், முக்கியமான போராட்டம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மக்களுக்கான ஒரு போராட்டம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த போராட்டம் வந்து ஒரு பல லட்சம் பேரை கூட்டிட்டு வந்து நடத்தக்கூடிய போராட்டம் கிடையாது. ஆனா இவங்களுக்கு பயம், லட்சக்கணக்கில் கூட்டிடுவாங்க, மக்களுக்கு ஆதரவு பெற்ற போராட்டம் எல்லாமே அதே மாதிரி கூட்டிடும், தானாக வந்து சேர்ந்துருவாங்க. அத மாதிரி வந்து சேர்ந்துருவாங்கிற பயம் இவங்களுக்கு இருந்ததுனாலதான் இவங்க வந்து அதை வீட்டுக்காவது அது இதுன்னு தடுத்தாங்க. இப்ப தடுத்தது மூலமாக மக்கள்கிட்ட போயிட்டுல. இப்ப நான் வந்து எல்லா இடத்தையும் நான் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா கூட நான் எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்க முடியுது. நீங்க டிவியில காட்டினாலும் சரி, சன் டிவியில நீங்க காட்டினாலும் சரி, இல்ல இந்த காணிக்காம போனாலும் சரி, கலைஞர் டிவின்னு ஒரு டிவி இருக்குல்ல, அதுல நீங்க காணிச்சாலும் சரி, காணி கேட்டாலும் சரி, சோசியல் மீடியா மூலமா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது. எல்லாருக்கும் மொபைல்லையும் பார்த்துக்கிடுறாங்களே, உடனே தெரிஞ்சுக்கிறாங்களே. அப்ப இந்த அண்ணாமலை எதுக்கு கைது செய்யப்பட்டார்? அண்ணாமலை கைது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜனை கைது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் மத்திய அமைச்சரை கைது பண்ணிருக்காங்க. கச்சிராஜாவை கைது பண்ணிருக்காங்க. 4 சட்டசபை உறுப்பினர்கள் பாஜக எம்எல்ஏக்களை கைது பண்ணிருக்காங்க. இந்த தகவல் எல்லாம் ஏன் நீங்க மக்கள் கேட்க தானே செய்வாங்க, கிராமத்துல போய் சேரத்தானே செய்யுது. அப்ப அவங்க என்ன செய்தாங்க? டாஸ்மாக் ஊழலை கண்டிச்சு போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தினா போனாங்க, அவ்வளவுதான். உடனே அவங்களை கைது பண்ணாங்க அப்படின்னு தானே இது வருது வெளியே. அதனால மக்களுக்கு வந்து போய் சேருது. அண்ணாமலை அவர்கள் சொன்னா செய்வார். கண்டிப்பாக முதலமைச்சர் வீட்டை நோக்கி, ஸ்டாலின் வீட்டை நோக்கி முற்றுகை போராட்டம், கண்டிப்பாக ஸ்டாலின் வீடு முற்றுகை போராட்டம் விரைவில் கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்ல, இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு எதிரான இந்த போராட்டம் இருக்கு பாத்தீங்களா, சென்னையில மட்டுமே தான் இன்னைக்கு நடக்கிறதா வச்சிருந்தாங்க. இதுவும் தமிழ்நாடு முழுக்க நடக்கும், நடத்துவாங்க சார். பாருங்க, வரக்கூடிய நாளையில தமிழகம் முழுக்க பாஜக சார்பில் கண்டிப்பா நடந்தே ஆகும். இதுல நடக்கையில கூட்டணி கட்சிகளும் பங்கு பெற வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்த கட்டம் கண்டிப்பாக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய, ஏன்னா வந்து பாமக வந்து ஏற்கனவே மது ஒழிப்புல ரொம்ப வருஷமாக போராடி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்களுக்கு கொள்கையிலே அது இருக்கு. அதனால அவங்களும் இதுக்கு வந்து உறுதுணையாக வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். வருவாங்க, அவங்க எல்லாம் பாஜக அணியில தான் இருக்காங்க என்னமோ. அது மாதிரி டிடிவி தினகரன் அவங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி, அப்புறம் பன்னீர்செல்வம் அவர்களுடைய அந்த பிரிவு, அதிமுகவுடைய அந்த பிரிவு எல்லாமே அதுக்கு உள்ளால வரத்தான் செய்வாங்க. நிச்சயமா எல்லாருமே இதுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, கூட வருவாங்க. அதனால அடுத்த கட்டமா போகும்போது இது பெரிய லெவல்ல தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். வெறுமனே பாஜக மட்டுமே இதை முன்னெடுத்துட்டு போவாங்கன்னு நான் நினைக்கல. பாஜக மட்டுமே முன்னெடுத்துட்டு போனாலும் கிராமமா வீடு வீடா கொண்டு போய் இந்த பிரச்சனை சேர்க்கும்போது அதுக்கு வலு கூட தான் செய்யும். கூட்டணியும் சேர்ந்து வரும்போது போராட்டங்கள் இன்னும் பெரிய லெவல்ல தான் இது போகும். இது சாதாரணமா இதை விட்டுட்டுலாம் போவாருன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இணைப்பில் இணைவோம். நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.